Jean Piaget Cognitive Theory, Motivation and Learning in Psychology, Unit 4ல MCQs பார்க்கலாமா? Jean Piaget is best known for the theory of cognitive development. Piaget believed that the children actively construct the knowledge through interaction with the environment. So, environment ஓட interaction ஓட குழந்தைக கற்றுக்கும் ஆக்டிவாக தன்னோட நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னார். Which is the first stage of Piaget cognitive development? Sensory motor. Sensory motor. Okay, 0 to 2 years அது. At the pre-operational stage, 2 to 7 years, the children are egocentric and use symbolic thinking. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோசென்ட்ரிக்காக இருக்கும், சிம்பாலிக்கை வச்சு தெரிஞ்சுக்கும். அப்போ இல்லை அவங்களுக்கு என்ன இருக்காது, அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேஷன் இல்லை, அதை பற்றி சிந்திக்கிற திறமை அப்போ இருக்காது 2 to 7 இயர்ஸில். த கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 7 to 11 years is characterized by logical thinking about concrete objects. The formal operational stage 12 plus years involves abstract thinking and hypothetical reasoning. Piaget introduced the concept of schema, which are cognitive structure and framework for understanding. Adaptation in Piaget theory includes assimilation and accommodation. Assimilation means interpreting new experience based on the existing schemas. ஸோ இன்டர்பிரட்டிங்னா நியூ எக்ஸ்பீரியன்ஸு ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாஸ்லேருந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இன்டர்பிரேட் பண்ணுறது தான் அசிமிலேஷன். அக்காமடேஷன்னா மாடிஃபைங் த எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா டு ஹேண்டில் நியூ இன்ஃபோ. ஸோ ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாவை மாடிஃபை பண்ணி அது நியூவாக கொண்டு வரீங்க நியூ இன்ஃபோவை வச்சு. ஸோ அந்த அக்காமடேஷன்னா அட்ஜஸ்டிங் த மென்டல் ஃப்ரேம்வொர்க் டு த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. Equilibration refers to balance between assimilation and accommodation. Piaget theory emphasizes active learning and discovery. So, இவர் வந்து emphasize எதை பற்றி சொன்னாரு? Piaget active learning and discovery. A child thinking logically about hypothetical situation demonstrates. A child thinking logically about the hypothetical situation demonstrate formal operation thinking. அப்போ லாஜிக்கல்னாவே என்னது, ஒரு சைல்டு ஃபார்மலுக்கு வந்தாச்சு. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் ஹைப்போதெட்டிக்கல் ரீசனிங் இது எல்லாமே எந்த ஸ்டேஜை கொடுக்குது? ஃபார்மல் ஆப்பரேஷன் ஸ்டேஜ். எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன். The teacher should provide active exploration and problem solving task. ஸோ பியாஜெட் என்ன சொல்கிறாருன்னா டிஸ்கவரி லேர்னிங்கை பற்றி சப்போர்ட் பண்ணுறாரு. ஹேண்ட் ஆன் ஆக்டிவிட்டி, நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாரு. ஏஜ் அப்ராப்ரியேட் சேலஞ்சஸையும் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்கிறது என்னது? டிஸ்கவரி லேர்னிங், ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஏஜ் ஆப்பரேட்டிவ் சேலஞ்சஸை பற்றி சொல்லியிருக்காரு. Which of the following is an example of assimilation? A child learning a new kind of a dog fits into the existing dog schema. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா டாக் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு புதுசானது, இதுக்கு முன்னாடி அவள் பார்த்துருப்பா அந்த டாக் வந்து என்ன பண்ணும், வாலாட்டும், சலைவா செக்ரேட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி இப்போ டாகுக்கு வந்து அந்த சைல்டுக்கு தெரியாது, டாகை ட்ரெயின் பண்ணால் அது எங்கே போட்டாலும் ஒரு பாலர் போட்டால் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அந்த டாக் அந்த கேரக்டரை புதுசாக பார்க்குது, அந்த சைல்டு வந்து அந்த டாக் கிட்ட இருக்கிற இந்த கேரக்டரை புதுசாக பார்க்குது. ஓகேவா? ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? அசிமிலேஷன். ஏற்கனவே டாக்னா என்னன்னு தெரியும், ஆனால் அந்த டாக்கு ட்ரெயின் பண்ணோம்னா அந்த பாலை எடுத்துகிட்டு வந்து திரும்பி கொடுக்கும், நம்ம எங்கே போட்டாலும் எடுத்துகிட்டு வந்து திரும்பி கொடுக்குன்றது அந்த சைல்டு வந்து புதுசாக தெரிஞ்சுக்குது. ஓகேவா? தட் இஸ் கால்ட் அசிமிலேஷன். Which is an example of accommodation? Learning that a whale is not a fish. Changing schema of animals. ஸோ வேலும் தண்ணியில் தான் இருக்குது, ஃபிஷ்ஷும் தண்ணியில் தான் இருக்குது. ஆனால் வேல் என்ன? மேமல். ஃபிஷ் வந்து ஸ்பைசஸ். ஸோ அப்போது அது தெரிஞ்சுக்கணும், ரெண்டுமே ஒன்று கிடையாது. அப்போ கான்செப்ட் வந்து இங்கே வேரி ஆகுதா? ஸோ
ஸோ மாடிஃபைங் த கான்செப்ட் ஆகுதா? தண்ணியில் இருக்கிறதெல்லாம் ஃபிஷ்ஷு நினச்சின்னு இருந்தது இல்லையா? இப்போ தண்ணியில் இருக்கிற ஃபிஷ் வந்து பெரிய திமிங்க வேல் வந்து ஃபிஷ் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. Piaget emphasizes that children are active learners and constructing knowledge. ஸோ பியாஜெட்டை பொறுத்த வரையும் குழந்தைங்க என்னன்னு சொல்லுவாங்க? ஆக்டிவ் லேர்னர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவ் லேர்னர்ஸ்னால் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொன்றையும் பேசிவாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு. Piaget theory is widely used in education. So, education too. ஏன் Piaget theory ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுற எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா டிசைன் ஏஜ் அப்ராப்ரியேட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது ஏஜை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஏஜில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத வச்சு சொன்னதுனால இதை எஜுகேஷனில் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த காக்னேட்டிவ் ஸ்டேஜஸ், டீச்சர்ஸ்க்கு வந்து மேட்ச் த டாக்ஸ் வித் த டெவலப்மெண்ட் அண்ட் ரெடினஸ். கிரிட்டிசிசம் ஆஃப் Piaget, இவருக்கும் ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும் இல்லையா? அண்டர் எஸ்டிமேட் த சில்ட்ரன் எபிலிட்டி அட் சர்டைன் ஏஜஸ், இக்னோர்ஸ் த ரோல் ஆஃப் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ், ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் இண்டிவிஜுவல் எக்ஸ்ப்ளோரேஷன். இது எல்லாமே இருக்குது. ஏன்னா சில்ட்ரன்ஸோட எபிலிட்டி அட் சர்டைன் ஏஜஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கான். அப்புறமா சோஷியல் அண்ட் கல்ச்சுரலை பற்றி சுத்தமாக அவங்க என்ன ரோலுன்றதை சுத்தமாக ஒதுக்கியிருக்காரு. அப்புறமா இவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்ப்ளோரேஷனை பற்றி தான். ஸோ இது மூணுமே வரும் கிரிட்டிசிசமில். ஸோ Piaget வந்து பார்த்திங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் எபிலிட்டிஸ், அப்புறமா சோஷியல் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ், அதுக்கப்புறம் இந்த சோஷியல் அண்ட் கல்ச்சுரல், அதாவது Piaget சொல்லாதது தான் அவர் சொன்னதை இவர் சேர்த்துக்கினார் வைகாட்ஸ்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.